ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் எல்லாருமே என் மேலே செம கோவத்தில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோ போடலை. ஏன் வீடியோ போடலைங்கிற அப்டேட்டும் என்கிட்ட இருந்து எதுவுமே வரல. நிறையா பேர் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு கூட என்னால் ரிப்ளை பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த சேனலுக்கு என்ன ஆச்சு, சேனல் அட்மினுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய சாரி நான் சொல்லிக்கிறேன். ஏதாவதுனா நான் அப்டேட் பண்ணியிருக்கணும், பண்ண முடியல. ஆக்சுவலி வீடியோ ரீசெண்ட் டைம்ஸில் ரெகுலராக போட்டு ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணி அது கொஞ்சம் ஹெட்டேக் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ டாக்டர் வந்து ரெகுலராக மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்னால் ரெகுலராக வீடியோ கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. ஒரு 10 days மட்டும் பிரேக் எடுத்துக்கலாம் தான் நினச்சேன். பட் அதுக்கு மேலேயும் ஆயிடுச்சு. நான் பிரேக் எடுத்த டைமில் சேனலில் வேறு ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு. அது என்ன ஏதுனே கொஞ்ச நாள் புரியாமல் இருந்துச்சு. அதை கண்டுபிடிச்சி அதை கிளியர் பண்ணி அப்பப்போ போதும்னு ஆயிடுச்சு. யாரும் கோவப்படாதீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு மொத்தமாக ஒரு வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு வீக்லி 4 வீடியோஸாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணேன். பட் அடுத்தடுத்து கொஞ்சம் ஒர்க்கும் இருந்தது. ஸோ நம்ம ஆரம்பிச்சுட்டு பழைய மாதிரி ரொம்ப பிரேக் எடுத்துடக்கூடாதுங்கிறதுனால ஓரளவுக்கு அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டோம்னா ஃப்ரீயாக நம்ம எடிட் பண்ணி போடலாம் அப்படிங்கிறனால தான் இவ்வளோ நாள் வெயிட்டும் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம் மக்களே, பழைய மாதிரி நாங்கள் வீடியோ கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட இப்படி சொல்லிட்டு திரும்பவும் இப்படி தான் பண்ணுவேன்னு மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக வீடியோ கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது டெய்லி என்னால் கொடுக்க முடியலனாலும் வீக்லி 4 to 5 வீடியோஸாவது கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நாளையிலேருந்து வீடியோ ரெகுலராக வரும். ஆக்சுவலி நிறையா பேருக்கு நம்ம கதையே மறந்து போயிருக்கோம். எனக்கே எதில் ஸ்டாப் பண்ணங்கிறது தெரியல. ஸோ நான் எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கேனோ அங்கேருந்து தான் நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ண முடியும். உங்களுக்கெல்லாம் ஸ்டோரி கொஞ்சம் மறந்துருக்கும். அதனால் திரும்ப ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி வரும். நம்ம சேனல் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம 2 ஸ்டோரி மூவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. உன்னோடு தான் என் ஜீவன் ஒன்று, நெஞ்சோடு கலந்தவளே ஒன்று. நிறையா பேருக்கு உன்னோடு தான் என் ஜீவனை விட நெஞ்சோடு கலந்தவளே தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஸ்டோரியோட கதையுமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் நல்லா யோசித்து வச்சுருக்கேன். என்னதான் நீங்கள் அதை ரொம்ப லைக் பண்ணாலும் உன்னோடு தான் என் ஜீவனை என்னால் ஃபிட்டும் பண்ண முடியாது இல்லையா? அதனால் இதுவும் ஒரு சைடில் போகும், அதுவும் ஒரு சைடில் போகும். ஒரு நாள் உன்னோடு தான் என் ஜீவன் வந்துச்சுன்னா ஒரு நாள் நெஞ்சோடு கலந்தவளே அப்படின்னு சொல்லி நான் மாற்றி மாற்றி போடுறேன். இந்த சேனலையும் பிடிச்சி ஒரு 3000க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருக்கீங்க. உங்கள் எல்லாத்தையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப சாரி. ஹெல்த் இஷ்யூ, சேனல் இஷ்யூ, அப்புறம் நானுமே டிமோட்டிவேட் ஆகிட்டேன். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தனால மட்டும்தான் என்னால் வீடியோ கொடுக்க முடியல. இட்ஸ் ஓகே. எத்தனை தடவை டிமோட்டிவேட் நான் ஆனாலும் என்ன நானே ஹீல் பண்ணி சரி பண்ணிவிட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து வீடியோஸ்லாம் போட ஆரம்பிப்பேன். இது இப்போ நடக்கிறதில்ல, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அப்பப்போ ஒரு 4 days 5 days ஒரு சின்ன பிரேக் ஆயிரும். என்னடா வியூஸே போகல, கம்மியாக தான் வியூஸ் போகுது, நம்ம ஸ்டோரி நல்லா இல்லையா, கொண்டு போகிற விதம் நல்லா இல்லையா, ஆடியன்ஸ்க்கு பிடிக்கலையா அப்படின்னு நிறைய யோசிப்பேன். நான் ஒரு பெரிய ஓவர் திங்கர் வேறு. அப்படிலாம் யோசிச்சு பல தடவை டிமோட்டிவேட் ஆயிடுவேன். பட் நானே திரும்ப என்ன நானே மோட்டிவேட் பண்ணி வந்துடுவேன். பட் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு இந்த தடவை. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே. இந்த ஒரு தடவை எல்லாரும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. இனிமேல் இவ்வளோ பெரிய பிரேக் வராது. அப்படி வந்தாலும் என்ன ரீசனுங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ ரெகுலராக நம்ம வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் லவ் எப்பயுமே கொடுங்க. நாளையிலேருந்து வீடியோ எதில் ஸ்டாப் ஆச்சோ அதுலேருந்து கண்டினியூ ஆகும். மேபி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோ கொஞ்சம் குழப்பலாம். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு ரெகுலராக பார்க்கும்போது செட் ஆயிரும். இதை சொல்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் 3 பேரும் வந்தோம். சொல்லிட்டோம், நாங்கள் சொல்ல வந்தது உங்களுக்கு நல்லா கன்வே ஆயிருக்கும்னு நினைக்கிறோம். எனிவே தேங்க்யூ. என் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகி நீங்களும் நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஜாலியாக இருங்க. அவ்வளோதான். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். டாடா, பை பாய்.